சுவையும் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சமோசா. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சமோசாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு சமோசா செய்ய ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல மைதா 1 கப், கோதுமை மாவு 1 கப். எந்த கப்பில் மைதா அளந்தீங்களோ அதே கப்பில் தான் கோதுமை மாவும் அளந்துருக்கேன். ஓமம் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருங்க. ஃபர்ஸ்ட் இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சாச்சு. நம்மளோட மாவு ரெடி. இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். இப்போ பவுலில் வச்சுட்டு மேலே காயாமல் இருக்க லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. இது மாதிரி தடவிட்டு ஒரு மூடியோ அப்படி இல்லைன்னா ஒரு ஈரமான டவலோ போட்டு இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு இதெல்லாம் ஊறட்டும். அடுத்து உள்ளார வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேன்ல எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், நறுக்கின பூண்டு 1/2 டீஸ்பூன், நறுக்கின இஞ்சி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி 1/2 கப் எண்ணெயிலே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காஞ்ச பட்டாணியா இருந்தால் நீங்க கண்டிப்பா வேக வச்சுட்டு தான் இதில் சேர்த்துக்கணும். ஒரு நிமிஷம் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு மசாலா பொடிகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு நான் 1 டேபிள் ஸ்பூன் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நறுக்கின கொத்தமல்லி இலை அதை இதை தூவி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு கரெக்டாக இருந்தது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிருங்க. நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவு சூப்பராக ஊறி இருக்கு. இப்போ இதுல இருந்து கொஞ்சம் போல மாவு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துட்டு நம்ம எடுத்த மாவை ஒரு சப்பாத்தி கடையில வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை 2 பார்ட்டா கட் பண்ணிடுங்க. இந்த ஒரு சைடுல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் உள்ளார வைக்கிறேன். வச்சுட்டு இதை சமோசா மடிக்கிற மாதிரி இப்ப மடிக்கணும். 1 சைடை இப்ப இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இது மேல 2 ஸ்பூன் மைதாவை கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட் எடுத்து இதோட சைட்ல இப்படி தடவி விட்டுருங்க. இன்னொரு சைடை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எட்ஜை ஒரு தடவை லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி பிரஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். நம்ம கடைகள்ல அழகழகா இந்த மாதிரி சமோசா நிக்க வச்சிருப்பாங்க. அதே ஷேப்லயே நம்மளுக்கு வந்துடும். இது போல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நம்மளோட சமோசால சூப்பரா ரெடியா இருக்கு. நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு எனக்கு 12 சமோசா வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே எண்ணெயில பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி நல்லா சூட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மாவை எண்ணெயில சேர்த்துருங்க. மிதமான சூட்டில் இப்போ இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பொரிஞ்சதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வரணும். இப்போ நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்மளோட உருளைக்கிழங்கு சமோசா ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மீதி இருக்க எல்லாத்தையும் இதே போலவே போட்டு பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த பேட்ச் சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட ஒரு சூப்பரான டீயோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல